டேலி பிரைம்ல பேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ நம்ம சாப்டர் 10ல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆரம்பத்தில் டேலி இஆர்பி 9ல் ரிலீஸ் 5 அப்படிங்கிற ஒரு நியூ ரிலீஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரிலீஸில் பேங்கிங் ரிலேட்டடாக மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறது வந்து வந்திருந்தது. ஸோ அந்த அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு இ பேங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகியிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து இந்த பேங்கிங் ஃபீச்சர்ஸ் பெரும்பாலும் ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு ரியல் டைம் சொல்யூஷனாகவே இந்த பேங்கிங் ஃபீச்சர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. பெரும்பாலும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து டேலி டேலி பிரைம் எஜுகேஷன் வெர்ஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீ லைசன்ஸ் 7 டேஸுக்கு வந்து டேலியிலேருந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் ரெண்டல் லைசன்ஸ் நீங்கள் 1 மந்த்துக்கு 850 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் ரியல் லைசன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நாலேஜஸ் நீங்கள் கேதர் பண்ணணும். அதிகமான பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 1 வீக் இல்லைனா 1 மந்த்துக்கான ஒரு 850 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டல் லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு நாலேஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டரில் அதிகமான ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எஜுகேஷன் வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாத ஃபீச்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ டேலியில் நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து ரியல் பிஸ்னஸ் சினேரியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். ஸோ தியரி செஷன் அப்படிங்கிறதுல ஸ்லைட்ஸில் நம்ம பெரும்பாலும் பார்க்குறத விட ரியல் டைமில் நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு மெனு ஒன்று நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெனு நீங்கள் வந்து என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் மெயினாக வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஆர்எஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு இருக்கும். தென் இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பேங்க் டேட்டாவை நம்ம டைரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சராக இது வந்து இருக்குது. ஸோ ரியல் டைமில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேலியில் அது எல்லாமே ரியல் டைம் இ கனெக்ட் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உண்மையான கரண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேலியிலேருந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அடுத்து செக்கு சம்பந்தமாக வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா செக்குடைய பிரிண்டிங். நம்ம கையில் வந்து செக் எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக சிக்னேச்சர் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேலி மூலமாகவே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது செக்கோடைய டேட்டு, செக்கோடைய கிராஸு, தென் யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அமௌண்ட் இன் வேர்ட்ஸு, அமௌண்ட் இன் ஃபிகர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இதனால் வந்து அதிகமான கிளரிக்கல் மிஸ்டேக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து செக் பிரிண்டிங்கில் நம்ம வந்து பார்க்க முடியும். தென் செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நம்மளுக்கு டேலியில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நாம் பே பண்ண வேண்டிய செக்ஸை நம்ம வந்து இந்த செக் ரிஜிஸ்டரில் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பொதுவாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஸோ அந்த செக் புக்கை நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அட் த சேம் டைம்ஸ் ரிஜிஸ்டராகவும் டேலியில் ஒரு சாஃப்ட் காப்பியாகவும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரொம்பவுமே ஆடிட்டிங்க்கு இந்த செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தரும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் போஸ்ட் டேட்டட் செக் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க. தென் போஸ்ட் டேட்டட் செக் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. தென் அந்த மாதிரியான ரிஜிஸ்டர் நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து டேலியில் ஒரு சாஃப்ட் காப்பி டேட்டாவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அடுத்து இங்கே நம்ம வந்து பார்க்குறது டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து 2 டெபாசிட் ஸ்லிப் இருக்குது. ஒன்று கேஷ் டெபாசிட் ஸ்லிப், இன்னொன்று வந்து செக் டெபாசிட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ இதையும் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து
ஒரு ஹார்ட் காப்பி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது என்னன்னா நம்ம கையில் சொலான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து தனியாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக டேலியில் இருந்தபடியே நம்ம வந்து டேட்டாவை அக்கௌண்ட்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை இந்த டெபாசிட் ஸ்லிப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது, நாம் ஒரு செக் நம்மளுடைய பார்ட்டிக்கு நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம வந்து கொடுக்குறத வந்து பேமெண்ட் அட்வைஸ் அப்போ நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எந்த பேமெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? இப்போ செக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செக் நம்பர் என்ன, அது எந்த பேங்க் செக்கு, செக்குடைய டேட் என்ன, செக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒவ்வொரு டைமும் செக்கை பார்த்து அவங்க அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அல்லது சலான் ஃபில் பண்ணுறது, கலெக்ஷனுக்கு அவங்க வந்து போடுறதுக்கு பெரும்பாலும் வந்து செக்கை பார்த்தே டீட்டெயில்ஸ் வந்து எழுதுவாங்க இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு கவரிங் லெட்டர் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இந்த பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செக் பிரிண்டிங் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய செக்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டில் நம்ம டேலியில் இருந்தபடியே டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ முதல்ல நம்மளுடைய பேங்க் லெட்ஜரில் ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ ஆல்டர் பேங்க் அப்படி லெட்ஜர் எடுங்க, லெட்ஜரில் பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த லெட்ஜரில் ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீ வந்து இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சம்திங் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஐஎஃப்எஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஐஎஃப்எஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அது ஒரு 11 டிஜிட் நம்பர் ப்ராப்பராக நம்ம வந்து கொடுக்கணும். ஷிஃப்ட் கோட் அப்படிங்கிறது அவைலபிள் இருந்தால் கொடுத்துக்கிறீங்க, நாட் மேண்டேட்ரி. இப்போ பேங்கோடைய நேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறது லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனும் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும், ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறது மாதிரியானது, லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி நம்மளுக்கு தரும். அதை நம்ம வந்து நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷன் இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த லைசன்ஸ் வெர்ஷனில் நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் நம்மளுக்கு இங்கே தெரியுது, ஒரு டேபிள் வைஸ் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. இதில் அந்த பர்டிகுலர் பேங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியா அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணுறேன். தென் பிரான்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எந்த ஏரியா அல்லது எந்த பிரான்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட் அண்டரில் கொடுத்துருந்தாலும் சரி, பேங்க் ஓடி அக்கௌண்ட் நம்ம அண்டரில் கொடுத்துருந்தாலும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ அதை ரியலாக நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபேக் டேட்டா. தென் இப்போ நம்ம வந்து செட் ஆர் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் பாருங்க, இது பேங்க் கான்ஃபிகரேஷனில் எனேபிள் செக் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செட் அண்ட் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன், செட் அண்ட் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கிறீங்க. இப்படி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செக்கோடைய ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய செக் ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னா சிடிஎஸ் ஃபார்மேட் தான், செக் ட்ரங்கன் சிஸ்டம், அதுதான் வந்து இந்த சிடிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பேங்க்குமே வந்து செக் அப்படிங்கிறத இஸ்யூ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்மேட் வந்து இதில் எந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள், என்ன கலர் என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இந்த ஃபார்மேட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேட் வந்து எங்கே பிரிண்ட் பண்ணணும், கிராஸுக்கு நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன, தென் நம்ம பே அப்படிங்கிறதுல யாருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற கம்பெனி நேம் எழுதுவோம், அது வந்து டாப்ல இருந்து எவ்வளவு இன்ச் வந்து நம்மளுக்கு இருக்கு, அதாவது எவ்வளவு எம்எம் வந்து ஸ்பேஸ் இருக்கு,
லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து எவ்வளவு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த பர்டிகுலர் செக்காக இருந்துச்சுனால் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ எதா இருந்தாலும் சரி, இப்போ கிராஸ் அப் நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம் அப்படின்னா டாப்ல இருந்து எவ்வளவு இன்ச் நம்ம கொடுக்குறோம், லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு, டாப்ல இருந்து எவ்வளவு லெஃப்ட் சைட்ல இருந்து எவ்வளவு டாப் எட்ஜ் தென் லெஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட்ல ஃபர்ஸ்ட் ஃபிகர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாப்ல இருந்து எவ்வளவு இருக்கு, லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம வந்து இதோடைய டைமென்ஷன் வந்து டேலியில் வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இதோடைய ஹைட் என்ன, வித் என்ன அப்படிங்கிறது எம்எம்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி லெஃப்ட்ல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து நம்ம வைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோட்டல் வித்தை தாண்டி நம்ம வந்து எடுக்க முடியாத அளவுக்கு டேலி நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், அமௌண்ட் இன் ஃபிகர்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே. இப்போ அமௌண்ட் இன் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து செகண்ட் லைன் வந்து எவ்வளவு எட்ஜ் நம்மளுக்கு இருக்கு, லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எவ்வளவு எம்எம்ல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம வந்து செட் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா, அப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செக் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செக்கை அதே டைமென்ஷன்ல நம்ம வந்து A4 சீட்டை ப்ராப்பரா நீங்க வந்து கிராப் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தனியா வச்சுட்டு ஒரு ட்ரையல் பேசிஸ்ல நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தென் கரெக்டா அந்தந்த ஃபீல்டில் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா, அந்த பிளேசஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் A4 சீட்டில் ட்ரையல் பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டாப் எட்ஜில் இருந்து மெஷர்மெண்ட் ரொம்ப கீழே போகுது, இப்போ பே வந்து நம்மளுக்கு ரொம்ப இந்த லைனை தாண்டி கீழே வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எடுத்திருக்கு, ஒரு 5 எடுத்திருக்கு அப்படின்னா 5 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்கிறத ஒட்டி நம்மளுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஏஜ்ல இருந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரையல் நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் செக் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட் என்னங்கிறத சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகி வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதை அப்படியே நீங்க வந்து ஆல்ட் பி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். கரண்ட் அப்படிங்கிறது கேட்குது. இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரிவியூ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு சாம்பிள் டேட்டா நம்மளுக்கு இங்க வர்றதை பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ என்டையர் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்து அந்த கிராப் பண்ணி A4 சீட் வச்சிருக்கீங்களா, A4 சீட்டை கரெக்டா அந்த செக்கோடைய டைமென்ஷன் அளவுக்கு கிராப் பண்ணி வச்சிருக்கிறத பிரிண்டர்ல நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு ஒன்ஸ் இதே ஸ்கிரீன்ல இருந்து நீங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் வந்து நம்மளுக்கு அந்த A4 சீட்ல நம்ம கிராப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய செக் டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஷீட் வந்து பிரிண்ட் ஆகி வரும். அதை பிரிண்ட் ஆகி வர்றதை நீங்க எடுத்து உங்களுடைய செக்கோட நீங்க வந்து என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா நீங்க சிம்பிளி நீங்க வந்து கம்பைன் பண்ணி பார்க்க முடியும். மேல வச்சு நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப செட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அகைன் இந்த டைமென்ஷன்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணி திரும்ப நீங்க ஒரு அடுத்து கிராப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுறது வரைக்கும் நீங்க கரெக்டாக செட் பண்ணிட்டு அது ஒன் டைம் செட்டிங் கரெக்டாக நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இதே கான்ஃபிகரேஷன்ல நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல வேற ஒரு ஃபார்மேட்ல நம்மளுக்கு செக் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப நீங்க வந்து அந்த செக் ஃபார்மேட்டை நீங்க ஆல்டர் பண்ணி மாத்தி வச்சுக்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செக் பிரிண்டிங்கான செட்டிங். இது ஒன்று மட்டும் நம்ம ரியல் டைம்ல நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஓகேங்களா, அந்த டைம் பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு யாருக்காவது நம்ம கையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க செக்கு, ஒரே டைம்ல வந்து எழுதும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, செக் வந்து கேன்சல் செக்கா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு ப்ராப்பர் செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, அப்போ அவங்க ரெகுலரா அவங்க கொடுக்கக்கூடிய செக்குக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறத அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து செக் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போறோம்.
ஓகேங்களா? யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஏஎக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்ட்டி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம வந்து குடுக்க போறோம். இப்போ ஏஎக்ஸ்எல்லுக்கு நம்ம எவ்வளவு செக் குடுக்கணும் அப்படின்னா, 10,00,000 ரூபீஸ்க்கு நம்ம செக் குடுக்கணும். அதுல ஒரு 50% நம்ம வந்து ஒரு 5,00,000 ரூபீஸ் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அமௌண்ட் குடுத்துடுறோம். குடுக்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல சிம்ப்ளி நம்ம வந்து அந்த பேங்கோடைய HDFC பேங்க் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப F12ல நம்ம ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன். இந்த யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன் அப்படிங்கிறத நீங்க நோ கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, அப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த அலோகேஷன் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது இன் ஃபியூச்சர்ல இந்த செக் ரிலேட்டடா நம்ம வந்து ஏதாவது ஒரு சில ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்ஸ்ட்ருமென்ட் நம்பர் நான் வந்து குடுக்குறேன். செக் நம்பர் என்ன அப்படிங்கிறத மேனுவலா நம்ம வந்து ஃபீட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்ட இன்னும் செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட் பண்ணல. அதனால நான் மேனுவலா இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஸ்க்ரீனை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி F12ல வந்து இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பிரிண்ட் செக் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் செக் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர். ஒவ்வொரு டைமும் நீங்க வவுச்சர் என்டர் பண்ண உடனேயே சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரிண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். இம்மிடியட்டா நீங்க வந்து செக் பிரிண்ட் பண்றீங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷனை நீங்க எனேபிள் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு செக்கோடைய ஃபேவரிங் நேம் என்ன, தென் அமௌண்ட் எவ்வளவு, செக் நம்பர் என்ன, இதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஷோ செக் டீடைல்ஸ் பிஃபோர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரிண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கேட்குது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபேவரிங் நேம், இன்ஸ்ட்ருமென்ட் நம்பர், செக்கோடைய டேட்டு, செக்கோடைய அமௌண்ட், நீங்க பிரிண்ட் அவுட்ல நீங்க வந்து செக் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்க பிரிண்டர்ல இதை நீங்க ஹரிசாண்டல் பேசிஸ்ல வைக்கிறீங்களா, வெர்டிகல் பேசிஸ்ல வைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியும். அது பிரிண்டருடைய இன்டேக்கை பொறுத்து இது வந்து மாறும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஹரிசாண்டல் அப்படிங்கிறத வந்து டிஃபால்ட்டா இங்க எனேபிளா இருக்கும். ஸோ சிம்பிளி இதை நீங்க பார்த்துட்டு அப்படியே நீங்க பிரிண்ட் கொடுக்கலாம். செக்கை நீங்க கரெக்டா இந்த செக் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த செக் நம்பர் இருக்கக்கூடிய செக் லீஃபை நீங்க கிழிச்சு பிரிண்டர்ல நீங்க ப்ராப்பரா வச்சிருங்க. எப்படி நீங்க ட்ரையல் பார்க்கும்போது கரெக்டா அந்த கிராப் பண்ண ஷீட்டை வச்சீங்களோ அதே மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே பிரிண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செக்ல பிரிண்ட் ஆகி வரும். என்ன பிரிண்ட் ஆகி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நம்ம கையில எழுதுவோமோ அது மட்டும். சிக்னேச்சர் தவிர டேட் நம்ம எழுதுவோம், கிளாஸ் நம்ம கொடுப்போம், யாரு பார்ட்டிங்கிறத எழுதுவோம், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் நம்ம எழுதுவோம், தென் அமௌண்ட் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா செக்ல பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து நம்மளுடைய பார்ட்டிக்கு நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளி நம்ம வந்து வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனேயே பிரிண்டிங் செக் பிரிண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. ஓகேங்களா? நான் சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இதை நீங்க ரியல் டைம்ல உங்களுடைய டேலியில உங்களுடைய செக்கை நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து கரெக்டா பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கான செட்டிங் ப்ராசஸ் நம்ம வந்து நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அது எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மோர் தென் ½ அன் அவர் நம்மளுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஓகேங்களா? பட் ப்ராசஸ் இவ்வளவுதான். இதுதான் நீங்க வந்து பண்ண போறீங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அடுத்து இந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம செக்கரமா ஒரு கவரிங் லெட்டர்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, பேங்கிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. இதுல பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத எடுத்து எந்த பார்ட்டிக்கு நீங்க பேமெண்ட் அட்வைஸ் கொடுக்க போறீங்களோ அந்த பார்ட்டி லெட்ஜரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு நீங்க செக் கொடுத்துருக்கீங்களோ அந்த லிஸ்ட் நம்மளுக்கு வரும். இதை நீங்க சிம்பிளி ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறத நீங்க வந்து தட்டுங்க, பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் P அப்படிங்கிறது கொடுங்க. இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று டைட்டில் நம்மளுக்கு வந்துருது. இந்த பேமெண்ட் அட்வைஸ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா செக்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரணும். பில் வைஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பில் வைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்த நம்பர், ஓகேங்களா, அதாவது பில் நம்பர், டியூ டேட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம்.
அதை நீங்க நார்மல் A4 சீட்ல நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனியோட அட்ரஸ், பார்ட்டியோட அட்ரஸ், அவங்களுடைய கான்டாக்ட் பர்சன் நம்ம லெட்ஜர்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் பர்சன், தென் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சுவல் சிஸ்டம் டேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டேட் வந்து டேலி எடுத்துட்டு வரும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பில் ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ், எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த செக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், மோட் ஆஃப் பேமெண்ட் ஆர்டிஜிஎஸ்ஆர், நெஃப்டா, செக்கா அப்படிங்கிறது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், செக் இன் தி சென்ஸ் செக் நம்பர், ஆர்டிஜிஎஸ் ஆக இருந்துச்சுன்னா யூடிஆர் நம்பர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக இருந்தால். தென் எந்த பேங்க்ல இருந்து நம்ம அவங்களுக்கு கிளியரன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, தென் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு செக் நம்ம கொடுத்துருக்கோம், செக்கோடைய டேட்டு, தென் செக்கோடைய அமௌண்ட்டு, செக் நம்பர், கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை நம்மளுடைய என்வலப்ஸ்ல நம்ம செக்கையும் இந்த கவரிங் லெட்டரையும் நம்ம வந்து கொடுத்து அதை நம்ம வந்து அவங்க பார்ட்டிக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் செக்கை பார்த்து அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுறது, செக்கை எடுத்து அவங்க கலெக்ஷனுக்கான டெபாசிட் ஸ்லிப்பு வந்து எழுதுறது, இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ டெபாசிட் ஸ்லிப் எழுதுறதுக்கு, தென் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்டையர் இன்ஃபர்மேஷன் இந்த பேமெண்ட் அட்வைஸ்ல நம்மளுக்கு வந்துடுது. அப்போ பேமெண்ட் அட்வைஸ் நம்ம தேர்ட் பார்ட்டி கொடுத்த பேங்க் பேமெண்ட்டுக்கான ஒரு கவரிங் லெட்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கணும். செக் பிரிண்டிங் அப்படிங்கிறதுல வவுச்சர் நீங்க கிரியேட் பண்ண உடனேயே நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேங்கோடைய பேங்கிங் அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன்ல இந்த மெனுல செப்பரேட்டாகவும் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் நீங்க வந்து செக் கொடுத்தீங்களோ அதை லேட்டாகவும் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், தனியாகவும் நீங்க வந்து பிரிண்ட் அப்படிங்கிறது நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன், பட் யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து யாருக்கு நம்ம வந்து செக் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சுரேஷுக்கு நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அப்போ அவர் நேம்ல நம்ம வந்து செக் பிரிண்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் அந்த செக் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த சுரேஷோடைய செக் நம்ம வந்து தனியா இங்க இருந்தபடியே நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்து பிரிண்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எடுத்துக்க முடியும். தனி ரிப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு, செக் பிரிண்ட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ட்ரி பண்ணும்போதே செக் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ட்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறாங்க, தென் எப்ப செக் வந்து கொடுக்குறாங்களோ அப்ப தனியா வந்து 5 செக் பிரிண்ட் எடுக்கணும், இன்னைக்கு 5 பேருக்கு நம்ம செக் கொடுக்கணும் அப்படின்னா 5 செக்கை வரிசையா வச்சு செப்பரேட் ரிப்போர்ட்ல போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்க பிரிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. இப்போ நான் 2 பார்ட்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்பர் 1 சுரேஷ், அதுக்கடுத்து எஸ்கேப் பண்றேன், ஏஎக்ஸ்எல் வுட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. ஓகேங்களா? நம்ம டேரக்டா பிரிண்ட் கொடுக்க கன்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட்ங்கிறது கேட்கும். ஒரு 5 டைம்ஸ் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 டைம்ஸ், இப்போ ரெண்டு செக்னால 2 டைம்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் சேவிங், அதுக்கடுத்து ஒரு ராயல் லுக், எரரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றது, டைம் சேவிங், இந்த மாதிரியான பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறையவே வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து எந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ 5 செக்கை நம்ம ஓனர் வந்து எழுதணும் அல்லது அக்கௌண்டன்ட் நம்ம எழுதுறோம், நம்ம ஓனர் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இட் வில் டேக் மோர் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அவர் ப்ராப்பரா ஓனர் எழுதுறாரு அப்படின்னா அவர் ப்ராப்பரா எழுதுவாரு. அதர்வைஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம எழுதி முடிச்சா நம்ம வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவரிங் லெட்டர்ல போட்டு கொடுக்கணும். கவரிங் லெட்டர் ஒருவேளை எம்எஸ் வேர்ட்ல நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை ப்ராப்பரா நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும். டேட்டு, பார்ட்டி, ஓகேங்களா? இது எல்லாம் நம்ம வந்து திரும்ப ரீஎன்டர் பண்ணணும். இது எதுக்குமே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டேலி யூஸ் பண்ணும்போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து யூட்டிலைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும், தென் பேங்க் அட்வைஸ், பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டாவதா நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ பேங்கிங்ல இங்க செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு.
ஸோ இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஜிஸ்டரும் நம்மளுக்கு வந்து இங்கே இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு ரிஜிஸ்டரும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம பேங்க் லெட்ஜரை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதே ஸ்க்ரீன்ல இருந்து நீங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இங்க இருந்தபடியே, ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன் கரெக்டா பாருங்க. பேங்கிங்ல செக் ரிஜிஸ்டர், அதுல ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க் நம்மளுக்கு ஹைலைட் ஆகுது. இங்க இருந்தபடியே ஆல்ட் பி, ஓகேங்களா, ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து செக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இங்க அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, இங்க இருந்தபடியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்க வந்து ரெடி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஒரு செக் புக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் செக்கோடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஃப்ரம் நம்பர் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்கலாம். செக் நம்பர் மினிமம் 6 டிஜிட் வந்து நீங்க கொடுக்கணும். 6 டிஜிட் வந்து இருக்கும், மினிமம் 6 டிஜிட் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பரா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லீஃப்ல இருக்கக்கூடிய நம்பர் கொடுங்க. அப்படியே லாஸ்ட் லீஃப்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் லாஸ்ட் லீஃப்ல வந்து 20 இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு 20 நான் வந்து கொடுத்துறேன். இந்த ஃப்ரம் நம்பருக்கும் டு நம்பருக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் சீரீஸ் வந்து இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர் சீரீஸ் இல்லாம கண்டிப்பா இருக்காது. அதனால நீங்க வந்து மிஸ்டேக் இல்லாம நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்போ அந்த ப்ராப்பர் சீரீஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் செக் என்ன அப்படிங்கிறத டேலி நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் செக் என்ன அப்படிங்கிறத டேலி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருது. இதுல நீங்க நேம் ஆஃப் செக் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, நேம் ஆஃப் செக் புக், இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த புக்கோடைய நேம் என்ன அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா புக் 1 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். புக் 1 சும்மா இது ஒரு நேம் நம்ம வந்து வச்சுக்கிறோம் கிளாரிட்டிக்காக. இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அடுத்த லீஃப் வருது அல்லது இம்மிடியட்டா நம்ம வந்து 2 லீஃப் நீங்க கொடுக்குறீங்க, 2 செக் புக் நீங்க கொடுக்குறீங்கன்னா வரிசையா நீங்க வந்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்றேன். இப்போ அக்செப்ட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல 20 செக் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஃபீட் ஆகி வந்துடுது. இதை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 செக் வந்து நம்மளுக்கு இங்க அவைலபிள் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா, 20 செக் லீஃப்மே நம்மளுக்கு அவைலபிள் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கிரீன்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆகுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப நம்மளுடைய பார்ட்டிக்கு நம்ம வந்து செக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த செக் ரேஞ்சஸை நீங்க வந்து பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த செக் நம்பர் வந்து போஸ்ட் ஆகுறத நீங்க வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் நம்ம சேலரி கொடுக்குறோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி அருண் அண்ட் பாலா அப்படிங்கிற சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. இப்போ நம்ம அனதர் காஸ்ட் சென்டர் ஒன்று நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அந்த அக்கௌண்டன்ட் நேம் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ அக்கௌண்டன்ட் நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் சிவனேசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். மிஸ்டர் சிவனேசன் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் இந்த இடத்துல F12 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க்குக்கான டீடைல்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு இங்க அப்பியர் ஆகும். ஓகேங்களா, செட் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணும்போது செட் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து எஸ் கொடுத்து வைங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க வருது. இதை நீங்க எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேங்க் அலோகேஷன்ல கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, பேங்க் அலோகேஷன்ல கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இதுல நம்ம செக்கா நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செக் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். ஃபேவரிங் நேம் நம்ம வந்து மிஸ்டர் சிவனேசன் அப்படின்னு நம்ம எழுத முடியாது, செக்ல பிரிண்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேங்க்ல என்ன நேம் வச்சிருக்காரோ அந்த நேமை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பேன் கார்டு நேம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கேஷ் பே செக் நம்ம கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன அக்கௌண்ட் பே அப்படிங்கிறது இல்லாமல் நார்மல் கேஷ் பேமெண்ட் செக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பேன் கார்டை வந்து ப்ரூஃபாக கேட்பாங்க. ஸோ அந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை நம்ம கூட கொடுத்து நம்ம செக் ரிசீவ் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க பேங்க் அக்கௌண்ட் அவங்க என்ன நேம்ல வச்சிருக்காங்களோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எம் சிவனேசன் அப்படின்னு இருக்குன்னா எம் சிவனேசன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நேம் நான் வந்து மாத்திக்கிறேன். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் மிஸ்டர் சிவனேசன், ஆனால் பேங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எம் சிவனேசன். ஓகேங்களா, அப்போ செக்கா நம்ம வந்து எம் சிவனேசனுக்கு நம்ம கொடுக்குறோங்கிறத ஆல்டர் பண்ணிடுவோம். இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து பேங்க் டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்காம ஒரு சில காஸ்ட் சென்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்க திரும்ப ஆல்டர் அப்படிங்கிறத எடுங்க. இதுல காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத எடுத்து நீங்க அந்த ஒவ்வொரு பர்சனுக்குமான பேங்க் டீட்டெயில்ஸை நீங்க வந்து இந்த ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்க போறது செக்கு. இப்போ இதுல அவருடைய பேங்க் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ எஸ் அருண்குமார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அருண்குமார் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கிராஸ் அவங்களுக்கு இருக்கு, அக்கௌண்ட் பே அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட் இருக்கிறதுனால அக்கௌண்ட் பேன்னு கொடுத்துரும். அடுத்து பாலா அப்படிங்கிற நம்மளுடைய சேல்ஸ் பர்சன், அவர் பேங்க்ல என்ன நேம்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எம் பாலமுருகன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எம் பாலமுருகன் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ நம்ம யூஸ் பண்ற காஸ்ட் சென்டர் நேம் அப்படிங்கிறது வேற, பேங்க்ல இருக்கக்கூடிய நேம் அப்படிங்கிறது வேறையா இருக்குங்கிற பட்சத்துல ப்ராப்பரா நீங்க அந்த காஸ்ட் சென்டர்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா இதை செட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் இந்த இடத்துல நம்ம வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சேலரிஸ் அப்படிங்கிற லெட்ஜர் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெட்ஜர் நம்ம கொடுக்குறேன். காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம வந்து இங்க எஸ் கொடுத்துறோம். காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். இப்ப இவங்களுக்கான சேலரி அப்படிங்கிறத நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். இவங்களுக்கான சேலரிய பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்ப பேங்க் அலோகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபேவரிங் நேம் வந்து காஸ்ட் சென்டர்ல என்ன இருந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரணும். நாம திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ நம்மகிட்ட அவைலபிளா இருக்கக்கூடிய செக் வந்து என்னன்னா 20 நம்பர்ஸ் ஆஃப் செக் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 செக் வந்து இந்த சேலரி பேமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வரும். சேலரி பேமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து மோடு வந்து நான் மாத்திக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோன்னே யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன், யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்ட் பேங்க் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டாப்ல என்ன கேக்குது அப்படின்னா காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது கேக்குது. ஒரே ஒரு எம்ப்ளாயிக்கு மட்டும் நான் சேலரி கொடுக்கறதாக இருந்தால் கண்டிப்பா நான் வந்து டாப்ல அந்த எம்ப்ளாயி நேமை நான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 3 எம்ப்ளாயிக்கு சேர்த்து நான் ஒரே வவுச்சர்ல சேலரி கொடுக்க போறேன். அதனால காஸ்ட் சென்டர் நான் சிம்பிளி என்டர் பண்றேன். அங்கே நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது வந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல எந்த பேங்க்ல இருந்து நான் அமௌண்ட் கொடுக்குறேனோ அந்த பேங்கை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுச்சு. பர்டிகுலர்ஸ்ல நம்ம வந்து சேலரிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல சேலரிஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 75,000 rupees 3 பேருக்கும் சேர்த்து 75,000 rupees நான் வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா காஸ்ட் சென்டருடைய அலோகேஷன்ஸ், காஸ்ட் சென்டருடைய அலோகேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்குது. இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அருண் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒரு 25,000 அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். அதுக்கு அடுத்து பாலா இவங்களுக்கு ஒரு 25,000, தென் மிஸ்டர் சிவனேசன் அவருக்கு ஒரு 25,000 சொல்லிட்டு நான் அமௌண்ட்டை அந்தந்த காஸ்ட் சென்டருக்கு நான் தனியா ஸ்பிட் பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன் அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்பியர் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செக் நம்பர் அப்படிங்கிறது அதுவே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துருது. தென் ஃபேவரிங் நேம் அப்படிங்கிறது அதுவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து திரும்ப நம்ம ரீஎன்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப டேலில இன்பில்டாவே நம்மளுக்கு காஸ்ட் சென்டருக்கு பேங்க் டீடைல்ஸ் வந்து யூஸ் பண்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இத நம்ம இமிடியேட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண முடியும், பிரிண்ட் செக் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வவுச்சர் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க வந்து பிரிண்டிங்கான ஸ்கிரீன் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அருண்குமார் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இதை ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே அருண்குமார் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ நான் ஒன்ஸ் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் பண்ணிட்டு இப்போ பார்க்குறேன் அகைன் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாலமுருகன் அப்படிங்கிறது வந்துடுது. அடுத்து நம்ம வந்து சிவனேசன் அப்படி இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்க அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒருவேளை நீங்க தனி ரிப்போர்ட்டா தான் நீங்க வந்து பேங்க் பிரிண்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனை நீங்க வவுச்சர் லெவல்ல நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
ஓகேங்களா. நீங்க வவுச்சர் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இந்த பேங்க் பிரிண்ட் வந்து கேட்காது. எப்போ நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல நீங்க பேங்கிங் அப்படிங்கிறத எடுத்து இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்க சாரி செக் பிரிண்டிங் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி இங்க நீங்க வந்து அந்தந்த பார்ட்டி 3 பார்ட்டி நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்தபடியே டைரக்டாவும் நீங்க பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆல் செக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் வந்து நம்மளுக்கு அருண்குமார், அதுக்கடுத்து எஸ்கேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாலமுருகன், இப்படி வந்து ஒவ்வொரு செக்கும் நீங்க வந்து ப்ராப்பரா தனியாகவும் நீங்க வந்து பிரிண்டிங் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செக் பிரிண்டிங்கான இன்ஃபர்மேஷன். இதே நம்ம வந்து மல்டிபிள் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த செக் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி வந்துச்சு. அதாவது அதுவே நம்மளுக்கு அலைன் ஆகி வந்தது. இதை நீங்க பாக்குறதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத எடுத்து அந்த பர்டிகுலர் பேங்க் லெட்ஜர் நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த 20 செக்ல நம்ம வந்து ஒரு 3 செக் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வெளியில கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க தனியாகவும் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஆகுது. இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு செட் பண்ணி நம்ம வச்சிடுறோம். ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்க வவுச்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கு வந்து இந்த ரேஞ்ச் நீங்க வந்து ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சில பர்சனுக்கு நம்ம வந்து பழைய செக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது பழைய செக் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 பேருக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த செக் ரேஞ்சில இருந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த வவுச்சர் நீங்க ஆல்டர் பண்ணலாம். இப்போ ஆல்டர் பண்ணும்போது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா F12 நீங்க கொடுத்துட்டு இங்க ஆட்டோ செக் நம்பரிங் அப்படிங்கிறது எஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன் நோன் இருக்கணும். அதுக்கு அடுத்து ஆட்டோ செக் நம்பரிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல எஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்மளுக்கு செலக்ட் செக் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி கொடுத்திருந்தால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேங்க் லெட்ஜர்ல இருந்து என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு தனியா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்குது. இதை நம்ம வந்து செக் ரேஞ்ச் அப்படிங்கிறத பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம என்ன ரேஞ்ச் கொடுத்தோமோ அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. இதுல நீங்க வந்து செக் நம்பர் என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து 3 நம்ம 3 வரைக்கும் நம்ம வந்து செக் கொடுத்துட்டோம் இல்லையா, 4 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது யாருக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா மிஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிற நேம்ல வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மிஸ்டர் சுரேஷ் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறேன். எழுதிட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிடணும். ஓகேங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா செக் நம்பர் 4 வந்து அவருக்கு அலாட் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் கண்டிஷனர் நம்ம வந்து யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களுக்கானது. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்றேன். இப்போ ஏர் கண்டிஷனர்ஸ் நம்ம வந்து யாருக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ல நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ வந்து சரவணா ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுத்தது 5th செக். அதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துறோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சரவணா ஹோம் அப்ளையன்சஸ் அப்போ நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன் ஹோம் அப்ளையன்சஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளி நீங்க வந்து இதை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு எந்தெந்த செக் நம்ம கொடுத்துருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடுது. இப்போ நீங்க வந்து செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 5 செக் நம்ம வந்து கொடுத்துட்டோம். யார் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஃபேவரிங் நேம்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருது. என்னென்ன பர்பஸ்க்காக கொடுத்தோம் அப்படிங்கிறது பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து செக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கு. எண்ட் ஆஃப் தி இயர்ல நம்ம ஆடிட் பண்ணும்போது நம்ம செக் புக்கை நம்ம தனியா எடுத்து வச்சு ஆடிட்டருக்கு நம்ம காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வேணா நம்ம வச்சுக்கலாம். அதர்வைஸ் இந்த ஸ்க்ரீனை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டைரக்டா நம்ம ஆடிட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பரா ஆடிட் பண்றதுக்கும் புக்ஸ்ல வந்து எந்த ஒரு ஹிடன் டீடைல்ஸும் இல்லை, ஐ மீன் எந்த ஒரு ஃப்ராடும் இல்லை, டிரான்ஸ்பரண்டா வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்றாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. இப்போ அடுத்து இதே செக் ரிஜிஸ்டர்ல ஒரு சில செக் வந்து நம்மளுக்கு கேன்சல்டு செக்காக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில செக் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டோம், பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டா வரல அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா. தென்
பேங்கர் கொடுக்கும் போதே அது வந்து டேமேஜ்டு செக்ஸாக இருக்கு, அல்லது அதுல பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லை, செக் நம்பர் வந்து மிஸ்டேக்கா இருக்கு அல்லது ஒழுங்கா வந்து இல்லை, நம்ம அதை போய் நம்ம வந்து எழுத முடியாது. ஓகேங்களா, நம்ம அதை வந்து பென்ல நம்ம வந்து நோட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஓகேங்களா, கரெக்ஷன் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது ஏதோ ஒரு சில மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம், தப்பான பிரிண்ட் நம்ம வந்து பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அதை கேன்சல் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இப்போ பேங்கிங் அப்படிங்கிறத எடுங்க, செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இதுல எந்த ரேஞ்சோ அது லாஸ்ட் வரைக்கும் போங்க. இப்போ ஒருவேளை 6வது செக் நம்பர், இந்த 6th செக் நம்பர் நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இந்த செக் நம்பர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அப்பியர் ஆகுது. இதுல கேன்சல் செக் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேன்சல் செக் என்டர் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் செக்கோடைய டேட் என்ன, தென் ரிமார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரிமார்க்ஸ்ல நீங்க ப்ராப்பர் ரீசன் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ கேன்சல் செக் அப்படிங்கிறது டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் அல்லது வந்து சம்திங் வேற ஏதாவது நம்ம வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், இப்படி ஏதோ என்ன ரீசனோ அந்த ஆக்சுவல் ரீசன் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துக்கிறேன். டெக்னிக்கல் கரெக்ஷன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு நேம் அப்படிங்கிறத நான் வந்து வச்சுட்டு அப்படியே நான் வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேன்சல்டு செக் அப்படிங்கிறதுல நம்பர் 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, இது ஸ்டேட்டஸ்ல நம்ம வந்து கேன்சல் செக் நம்ம பண்றதுக்கான ஒரு ஸ்டேட்டஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சில ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாங்க் செக் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்மள்ட்ட வந்து வாங்கலாம். ஓகேங்களா, ஒன்லி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்மள்ட்ட வாங்குறாங்க. இப்போ ஒரு நம்மள்ட்ட பேங்க் லோனுக்காக நம்மகிட்ட வந்து ஒரு பிளாங்க் செக் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பிளாங்க் செக் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் வவுச்சரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த வவுச்சர் டைப்ல 0 வேல்யூடு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆல்டர் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இதுல லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்றோம். இதுல போய் இதுல வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கணும். வவுச்சர் டைப் ஆல்டர் வவுச்சர் டைப், இதுல பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் டைப் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த பேமெண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அலோ 0 வேல்யூடு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த அலோ 0 வேல்யூ டிரான்சாக்ஷன் நீங்க வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே நீங்க வந்து சிம்பிளி அக்செப்ட் அப்படிங்கிறது நீங்க பண்ணிடணும். ஓகேங்களா, அது எஸ் கொடுத்துட்டு ப்ராப்பரா அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பிளாங்க் வவுச்சர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து ப்ராப்பரா எனேபிள் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போதான் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து இதே இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த பேங்கிங்ல நம்ம வந்து செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்றோம். பேங்கிங்ல செக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த செக் ரிஜிஸ்டர் நீங்க வந்து என்டர் பண்ணி இதுல எந்த செக் நீங்க பிளாங்க் செக் கொடுக்குறீங்களோ அந்த செக்கை நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸ்பேஸ் பார் கொடுத்து உங்களால ஈஸியா செலக்ட் பண்ணவும் முடியுது. இப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட் எஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண போறீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க கேன்சல் செக்குக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா பிளாங்க் செக் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ பிளாங்க் செக்கை நீங்க டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நீங்க அந்த 0 வேல்யூ டிரான்சாக்ஷனை பேமெண்ட்ல எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாங்க் செக் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு வந்துருது. பிளாங்க் செக் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த பிளாங்க் செக் யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம HDFC பேங்க்குக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல HDFC பேங்க் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணோம். எந்த செக் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருது. ஸோ ஃபேவரிங் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்துக்கலாம். சார் இல்லை சார் நாங்கள் ஃபேவரிங் நேம் எழுதணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். யார் நேம்ல நான் பிளாங்க் செக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இப்போ HDFC பேங்க் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று கொடுத்துட்றேன். அவங்க என்ன டீட்டெயில்ஸை வந்து ஃபேவரிங் நேம் எழுதணும்னு கொடுக்குறாங்களோ
அதை வாங்கி நம்ம வந்து இந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை நம்ம தனியா பிரிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப செக் பிரிண்டிங் அப்படிங்கிறது போயிட்டு HDFC பேங்க் எடுங்க. லாஸ்ட் இந்த செக் நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க கண்ட்ரோல் P கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்டிங்கான கன்ஃபர்மேஷன் கேக்குது. ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரு பேயோ அந்த நேம் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். தென் அந்த செக் பிரிண்ட் எடுத்து நம்ம சைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். ஆனால் இந்த டேட் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா டேட் பிரிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னாவே இந்த செக்கோட லைஃப் டைம் வந்து 90 டேஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால வந்து ஆஃப்டர் 90 டேஸ் இந்த செக்கை அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து டேட் இல்லாம நீங்க பிரிண்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கான்ஃபிகர் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டு சிம்பிளி இந்த இடத்துல ஷோ இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்டர் பண்ணி நோன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்க ப்ரிவியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டேட் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். ஒன்லி அந்த பேங்க் HDFC பேங்க்னு மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பிரிண்ட்டுக்காக நம்ம வந்து கொடுத்து ஐ மீன் பிளாங்க் செக்குக்காக கொடுத்துடலாம். இப்ப செக் ரிஜிஸ்டர்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் அவைலபிள் செக் எவ்வளவு அப்படின்னு காட்டுது. இதுல இன்னும் ரீகான்சில் பண்ணாத செக், இன்னும் பேங்க்ல அப்பியர் ஆகாத செக் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அடுத்து பிளாங்க் செக் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், தென் கேன்சல்டு செக் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? இன்னும் ரீகான்சில் பண்ணலைங்கிறதுனால ரீகான்சில்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க காட்டல. சம்டைம்ஸ் நம்ம வந்து Alt F2 கொடுத்து 1/4 to 16th வரைக்கும் நான் வந்து பாக்குறேன்னு வச்சுக்கிறோமே, இந்த பீரியடுக்கு முன்னாடியோ அல்லது இந்த பீரியடுக்கு பின்னாடியோ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அவுட் ஆஃப் பீரியட் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். இந்த பீரியடுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறத நீங்க என்னவா எடுத்துடக்கூடாது அப்படின்னா செக்குடைய லைஃப் டைம் 90 டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துடக்கூடாது. அவுட் ஆஃப் பீரியடுங்கிறது நாம கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் தாண்டின பீரியட் அப்படிங்கிறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் ரிஜிஸ்டர்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. அடுத்து டேலியில வந்து போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி போஸ்ட் டேட்டட் நம்ம ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து போஸ்ட் டேட்டட் செக் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கஸ்டமரான தாமஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம். அதை வாங்கி நம்ம எங்க நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ண போறோம். அதனால ப்ரீவியஸ் செஷன்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போஸ்ட் டேட்டட் செக் நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போஸ்ட் டேட்டட் செக்கை எப்படி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அனதர் பர்சன்ஸ், ஓகேங்களா, ஒரு 2% இருந்து நம்மளுக்கு செக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 2% வந்து நம்மளுக்கு செக் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப கிரியேட் அப்படிங்கிறது இருக்கிறேன், லெட்ஜர் அப்படிங்கிறது இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி தமிழன் என்டர்பிரைசஸ் அப்போ நான் வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். இவங்க வந்து நம்மளுடைய டேட்டாஸ் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? தென் தமிழன் ஸ்டூடியோஸ் அப்போ நான் வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இவங்களும் நம்மளுடைய டேட்டாஸ் அப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இவங்களும் நம்மளுடைய டேட்டாஸ் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செக் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்குறோம். ஓகேங்களா? அட்வான்ஸ்டா 2 பேர்கிட்ட இருந்தும் செக் அப்படிங்கிறது நம்ம ரிசீவ் பண்றோம். ஆனால் ரிசீவ் பண்ணும்போது எந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ அப்சல்யூட்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் டேட்டட் செக் வாங்கும்போது அதை வாங்கி வச்சிருவாங்க. ஆனால் அது எப்போ நம்ம பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ண போறோமோ அந்த டைம்ல தான் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா எந்த பேங்க்ல ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறத ஓனர் கன்ஃபர்மேஷன் லேட்டரா தரார். ஓகேங்களா? இப்போ ஆரம்பத்திலே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓனர் தரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? மல்டிபிள் பேங்க் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க இடத்துல மட்டும் இப்போ நான் சொல்ற கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
ஓகே. ஸோ என்னன்னா கிரியேட் அப்படிங்கிறது எடுக்கிறேன், லெட்ஜர் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நோஷனல் பேங்க், ஓகேங்களா, நோஷனல் பேங்க் அப்படின்னு ஒரு லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். நோஷனல் பேங்க் இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்ல நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ்னே நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆனால் இது உண்மையான பேங்க் அப்படிங்கிறது கிடையாது. இது நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரளவுல நம்ம வந்து ஒரு பேங்கா நாம கிரியேட் பண்றோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பேங்க்ல எந்த பேங்க்ல பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், இன்னும் எந்த பேங்க்ல நம்ம பிரசன்ட் பண்ண போறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலைங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம இந்த பேங்கை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லெட்ஜர்ல நீங்க மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அடிஷனல் டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இங்க அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, இதுல பேங்கிங் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நோஷனல் பேங்குக்கான ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்க கேட்கும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க என்டர் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல மட்டும் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இங்கேயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோஷனல் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் போஸ்ட் டேட்டட் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மோர் டீடைல்ஸ் நீங்க கொடுங்க அல்லது இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. ஸோ இதுல போயிட்டு நான் வந்து யூஸ் அஸ் நேஷனல் பேங்க் ஃபார் போஸ்ட் டேட்டட் வவுச்சர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்து இந்த இடத்துல நீங்க ரிசிப்ட் வந்து வாங்கிக்கிறீங்க. அது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கா நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. உண்மையிலே அவங்களுக்கு நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பண்ணல, ஸோ இனிமே தான் பண்ண போறோம். ஆனால் 1ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அவங்க வந்து செக் கொடுக்குறாங்க. ஆனால் அது எந்த டேட்டுக்கான செக் அப்படின்னா 5ஆம் தேதிக்கான செக். இப்போ நான் வந்து இந்த இடத்துல F2 கொடுத்து 5th டேட் மாத்திக்கிறேன், மேல மாத்திட்டேன். தென் அன்யூஸ்டு சாரி இந்த இடத்துல போஸ்ட் டேட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்றோம். இப்போ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா போஸ்ட் டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபிளாக் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிருது. இதுக்கப்புறம் தான் நீங்க என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுல காஸ்ட் சென்டர் பத்தி நான் எதுவுமே கொடுக்கல. பட் அந்த செக்கை நான் எங்க ப்ரெசென்ட் பண்ண போறேங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இங்க நம்ம வந்து HDFC பேங்க் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க, HDFC பேங்க்ல டைரக்டா டெபாசிட் பண்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா HDFC பேங்க். அதர்வைஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா நோஷனல் பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்ப இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எந்த பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குனீங்க அப்படிங்கிறது. இப்ப தமிழன் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துறீங்க. தமிழன் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துறீங்க. ஸோ இதுல அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு 5 lakh rupees கொடுத்துருக்காரு. அது அட்வான்ஸ் அமௌண்ட், அதனால அட்வான்ஸ் 1 அப்படிங்கிற நேம்ல நீங்க இதை ஃபீட் பண்ணி வச்சிருங்க. ஓகேங்களா, தென் அவங்க கொடுத்த செக்கோடைய நம்பர், அவங்க எந்த பேங்க் செக் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் பிடிசி உடைய ரிசீவ்ட் டேட் வந்து ஆக்சுவலா நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட் வந்து நம்மளுக்கு வரும். இதை நான் வந்து ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக 14 மாத்திக்கிறேன். ஏதாவது நோட்ஸ் நீங்க கொடுக்குறா இருந்தாலும் பிடிசி நோட்ஸ்ங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். அப்படியே அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கண்ட்ரோல் T கொடுத்து சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் HDFC பேங்க் அதுல தமிழன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா செக் கொடுக்குறாங்க, போஸ்டட் செக். ஆனால் நம்ம அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஆரம்பத்துல ரெக்கார்ட் பண்ணும்போதே HDFC பேங்க்னு கன்ஃபார்ம் பண்ணாம, ஓனர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஒரு 2,80,000 வாங்குறாரு அட்வான்ஸ். அந்த அட்வான்ஸை வந்து எந்த பேங்க்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, HDFC பேங்க்னே ரெக்கார்ட் அப்படிங்கிறது பண்ணிடும். அவருடைய செக் நம்பர் என்ன, தென் எந்த பேங்க் செக் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அப்படியே வந்து என்டர் அப்படிங்கிறது பண்ணிடுறாரு. ஸோ போஸ்ட் டேட்டட் செக் வந்து 1/4 டேட் போட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட். ஓகே, ஸோ நோஷனல் பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து டே புக் அப்படிங்கிறது சாரி பேங்கிங் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம்.
எந்தெந்த பேங்க்ல நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோஷனல் பேங்க் அப்படிங்கிறத எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நோஷனல் பேங்க் அப்படிங்கிறத எடுத்து நீங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நோஷனல் பேங்க்ல நம்ம இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாத செக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் நம்ம HDFC பேங்க் அப்படிங்கிறதுல பாக்குறோம். இதுல 2 பேர் வந்து இருக்கிறாங்க. அதுல தமிழன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறது தெரியாம நம்ம வந்து என்ன பண்றாரு நம்ம அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல கொடுத்துருக்காரு. பட் இன்னும் வந்து ஓனர் இதை கன்ஃபார்ம் பண்ணல. இதை எந்த பேங்க்ல கலெக்ஷனுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்ப இதை வந்து என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா HDFC பேங்க்னு என்ட்ரி பண்ணீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கணும், நோஷனல் பேங்க்னு நீங்க என்ட்ரி பண்ணிருக்கணும். இப்ப அதை மாத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இது ஹைலைட் ஆயிருக்கும் போது நம்ம ஆல்டர் பேங்க் அப்படிங்கிறத நம்ம டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆல்டர் பேங்க் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்க நோஷனல் பேங்க் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்டேட் ஆயிடும். நோஷனல் பேங்க்னு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப்டேட் ஆயிருது. இப்போ அது எங்க போயிருது அப்படின்னா நோஷனல் பேங்க்ல 2 செக் கவுண்டிங்ல நம்மளுக்கு 2 டீடைல்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க அப்டேட் ஆயிருது. இப்ப சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு வவுச்சர் ஒன்று ரெக்கார்ட் பண்ண போறோம். ஐ மீன் என்னன்னா இந்தியன் பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் நான் பேங்க் வந்து நான் வந்து புதுசா நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ண போறேன். ஸோ இதோடைய அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ், IFS கோடு, ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப்ராப்பரா கொடுத்துடுறோம். பிரான்ச் வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். இது வந்து அரும்பாக்கம் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல பிரான்ச் நேம் கொடுத்துட்றேன். கிளைண்ட் கோடு இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இதை சிம்பிளி நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். 5ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்க்ல ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் பேங்க்ல ஒரு ஓப்பனிங் டெபாசிட் என்ட்ரி ஒன்று பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல F4 இங்க நம்ம வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இந்தியன் பேங்க் இந்த இடத்துல கேஷ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ கேஷ் பேலன்ஸ் நம்மகிட்ட இல்லை, பட் வி ஹாவ் அமௌண்ட் ஃப்ரம் HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க்ல இருந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு 1 lakh rupees மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். HDFC பேங்க்ல இருந்து ஒன்லி 1 lakh rupees நான் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணிடுறோம். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா நம்ம செக் நம்ம வந்து போய் அங்கே போய் கலெக்ஷனுக்கு நம்ம கொடுத்துறோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த செக்கை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ப்ரெசென்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப செக்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பரா நம்ம வந்து அந்த செக்கை வந்து அந்த சலான்ல நம்ம வந்து எழுதுவோம். இப்போ ஒரு சில பேங்கர் பிசினஸ் ஹவுஸுக்கே வந்து அவங்களோட என்டையர் சலானையும் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. பேங்கர் பிசினஸ் ஹவுஸுக்கு என்டையர் சலானையும் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ சலானை போயிட்டு அவங்க ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ நாமளே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சலானை நம்ம ஆஃபீஸில் இருந்தபடியே எழுதிட்டு டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனாலும் ஒரு சில பெரிய பெரிய கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே வந்து செல்ஃப் ஃபார்மேட்டட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சாஃப்ட் காப்பி மூலமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் டேரெக்டாகவே அவங்க என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா அவங்க அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி மெயின்டைன் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். தென் அக்கௌண்ட்ஸில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் அந்த ஸ்பெஷல் அப்ரூவ்டு இருந்தால் மட்டும் பேங்கிங்ல நீங்க டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பேங்கோட டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ நம்ம 1 lakh rupees செக் கொடுத்தோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ் இங்கே நம்மளுக்கு வந்துடுது. இதை நீங்க பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம அந்த அவங்க கொடுக்குற அந்த சலான்ல ஃபில் பண்ற அதே டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கும். இது ஸ்பெஷல் அப்ரூவ் நம்ம வந்து அந்த பேங்கர்ட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி இதை கொண்டு போய் நம்ம ப்ராப்பரா சைன் மட்டும் பண்ணிட்டு பேங்க்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிடுவாங்க, நமக்கு ஒரு காப்பி சீல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க.
ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இப்போ எல்லாம் வந்து செக் எல்லாமே மிஷின்ல தான் சார் டெபாசிட் பண்றோம், யாரும் வாங்குறது இல்லை சார் அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நீங்க மிஷின்ல போயிட்டு ஃபீட் பண்ணும்போது இங்க என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா பார்த்து நீங்க ஃபீட் பண்ணலாம், மிஸ்டேக் விடாம. ஓகேங்களா? என்ன அக்கௌண்ட் நம்பர், தென் என்ன பிரான்ச்சு, அதுக்கடுத்து செக் நம்பர் என்ன, செக்கோடைய டேட் என்ன, எல்லாம் நீங்க ப்ராப்பரா கொடுத்துட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த செக்குக்கான ஒரு ரிசிப்ட் நம்மளுக்கு அந்த மிஷினே கொடுத்துரும். ஓகேங்களா? அதை நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னா சிம்பிளி நம்ம வந்து பேமெண்ட் டெபாசிட் ஸ்லிப் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப நம்ம வந்து போஸ்ட் டேட்டட் சம்மரிக்கு வருவோம். இந்த போஸ்ட் டேட்டட் சம்மரிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோஷனல் பேங்க் அப்படிங்கிறதுல 2 செக் இருக்கு இல்லையா? இந்த 2 செக்குமே நம்ம வந்து எங்க லிங்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா இன்னும் அன்லிங்க்டு அப்படிங்கிறதுல இருக்கு. ஸ்டேட்டஸ் அன்லிங்க்டு. நோஷனல் பேங்க்ல இருந்தாவே இன்னும் லிங்க் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் வந்து சூஸ் பண்ணி சிம்பிளி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆல்டர் பேங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுல போயிட்டு நம்ம வந்து எந்த பேங்க்ல நம்ம கலெக்ஷனுக்கு போட போறோமோ அந்த பேங்க் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ட்ரியை போயிட்டு மேனுவலா நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5ஆம் தேதி. ஸோ 5ஆம் தேதிக்கு நம்ம கிளியரன்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் பெண்டிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் டேலி வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஆனால் HDFC பேங்க் செக் நம்ம எப்போ வாங்கியிருக்கோம், எந்த டேட்டு போட்டு வாங்கினோம், 16ஆம் தேதி டேட்டு போட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய சினேரியோ படி இன்னைக்கு டேட் வந்து 5. ஓகேங்களா? இன்னைக்கு டேட் வந்து ஒன்லி 5. அப்ப இன்னும் இது வந்து என்ன ஆகல அப்படின்னா ரெகுலரைஸ் ஆகல, அந்த டேட்டுக்கு இன்னும் வரலைங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை 16ஆம் தேதி நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி பண்ணியிருந்தால் வவுச்சர் எடுத்து 16th டேட் நான் வந்து இங்க கொடுத்துடுறேன். 16th ஏப்ரல் இங்க போயிட்டு நம்ம வந்து F8 சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பண்றேன். இதுல போயிட்டு நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்றோம். இப்ப தமிழன் என்டர்பிரைசஸ்க்கே ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறத நான் பண்றேன். இந்த தமிழ் என்டர்பிரைசஸ்க்கு யாரு சேல்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ணி அருண் அப்படிங்கிறத நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம். பர்டிகுலர்ஸ்ல நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து காமிச்சிருவோம். சேல்ஸ் வந்து நம்ம ஒரு 3 lakh rupees அப்படிங்கிறத நான் வந்து இங்கே காட்டிடுறேன். பட் இவங்க வந்து அட்வான்ஸ் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5 lakh rupees. ஸோ இந்த 5 lakhல 3 lakh மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இன்னும் 2 lakh வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கினது பெண்டிங்ல நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணாவே டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த டேட் ரெகுலரைஸ் ஆயிருச்சுன்னா அதுவே கன்சிடர் பண்ணிடும். இப்போ நீங்க போயிட்டு பேங்கிங் அப்படிங்கிறத எடுத்து நீங்க இந்த இடத்துல வந்து போஸ்ட் டேட்டட் சம்மரி எடுத்து இதுல HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எதுவும் இருக்காது. அதை என்டர் பண்ணி பார்த்தாலும் எதுவும் இங்கே இருக்காது. அதர்வைஸ் இங்க ஷோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ரெகுலரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாத்தி காட்டும். ஸோ பெண்டிங் லிஸ்ட் எம்டி பட் ஷோ ஆல் கொடுத்தோம் அப்படின்னா ரெகுலரைஸ் ஆனதையும் நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். இதே ஸ்கிரீன்ல இருந்து நீங்க F4 அப்படிங்கிறது நீங்க கொடுத்து இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 செக்கும் நம்மளுக்கு ரெகுலரைஸ் அப்படிங்கிறது ஆயிருக்குங்கிறத காட்டும். இப்போ அன்லிங்க் அப்படின்னு இருந்த செக் நம்மளுக்கு லிங்க்டு ஸ்டேட்டஸ்க்கு வந்துச்சு. அடுத்து ரெகுலரைஸ் ஸ்டேட்டஸ் காட்டுது. அதுக்கு அடுத்து ரீகான்சில்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் அன்ரீகான்சில்டு, ரெகுலரைஸ். பட் அடுத்து நம்மளுக்கு வந்து ரீகான்சில்டு அப்படிங்கிற டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஸோ முன்னாடி எல்லாம் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சிருந்தாங்க. ஸோ பேங்க் ஆக்டிவிட்டிஸ் போனாவே அதாவது இதே ஸ்கிரீன்ல ரீகான்சிலேஷன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ ரீகான்சிலேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மேனுவலாக பார்த்து நம்ம ரீகான்சில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைரக்டா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ரீகான்சிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? தனியா நம்ம வந்து மேனுவலா போயிட்டு நம்ம ரீகான்சிலேஷன் பண்றதுக்குன்னா இப்ப கிடையாது. ஏன்னா பேங்கிங்கோடைய டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப எலாபரேட்டா டெவலப் ஆயிடுச்சு. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து பேங்கிங் மூலமா நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். பேங்க்ல நிறைய டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இப்போ அதுல மேனுவலா நம்ம ரீகான்சிலேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இட் வில் டேக் மோர் டைம்ஸ். அதனால டேலியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இ பேங்கிங் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா
இங்க ஆல் பேங்க் ஆப்ஷன்ஸ்னு தனியாகவும் நம்மளுக்கு பேங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தனியா நம்ம பேங்கிங் மெனுல நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 5 ஆப்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்தோம். செக் பிரிண்டிங், செக் ரிஜிஸ்டர், போஸ்ட் டேட்டட் சம்மரி, டெபாசிட் ஸ்லிப், பேமெண்ட் அட்வைஸ், இந்த மாதிரி பார்த்தோம். அதை தாண்டி எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல் பேங்கிங் ஆப்ஷன், லாகின், லாக் அவுட், சென்ட் பேமெண்ட்ஸ், அதுக்கடுத்து கெட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்க்கணும் இம்மிடியேட்டா. அதாவது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் நடந்துருச்சா நடக்கலையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு கெட் ஸ்டேட்மெண்ட் இம்மிடியேட்டா பார்க்கலாம். அதுக்கடுத்து இம்மிடியேட்டா நம்ம வந்து பேலன்ஸ் என்ன இருக்கு வாட்ஸ்அப், அதாவது நம்ம கூகுள் பே ஆப்ல அல்லது யூபிஐ ஆப்ல நம்ம பேலன்ஸ் செக் பண்ற மாதிரி இம்மிடியேட்டா கெட் பேலன்ஸ் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் பேங்க்கான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால நாம முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, முதல்ல பேமெண்ட் அப்படிங்கிறது பேங்க் மூலமா பேங்கோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், தனியா பேமெண்ட் பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு டேலியில தனியா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் தனியா இருக்கும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தனியா இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே ஒன்னா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ டேலியில நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இம்மிடியேட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம அனுப்பலாம். சென்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது என்ன ஆயிடும், டைரக்டா நம்ம வந்து ஒரே ஒரு ஓடிபி மூலமா டைரக்டா அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிடும். ஓகேங்களா. நம்ம தனியா பேங்க் சர்வரை போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீசன் என்னன்னா, அதிகமான யூசர்ஸ் வந்து சர்வர் அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சர்வருடைய ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். சர்வருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாகவும் பேங்கிங்கான சர்வரை வந்து அக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது பேங்கரே ரெடி ஆயிட்டாங்க கொடுக்கறதுக்கு. இப்ப டேலி வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேங்க்ல டைரக்டா வந்து டைப் வச்சு இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் ஒரு சில பேங்க்ல நீங்க அதர் தென் 4 பேங்க்ஸ், ஓகேங்களா, அதாவது ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், கொடாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த 4 பேங்க் தவிர வேற ஏதாவது பேங்க்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை செப்பரேட்டா கான்ஃபிகரும் பண்ண முடியும். இந்த இ பேங்கிங் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, டிஆர்எஸ் ரிலேட்டடா என்னென்ன நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செஷன்ல இதோடைய கண்டினியூஸ் செஷனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த செஷனை இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல நம்ம ஒரு 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இதை நீங்க வந்து லைசன்ஸ் வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. லைசன்ஸ் வெர்ஷன் இல்லை அப்படின்னா சம் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே இதுல எல்லாமே ஒர்க் ஆகும், கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அந்த பேங்க் செலக்ட் பண்ற லிஸ்ட் மட்டும் தான் வராது, மற்றபடி எல்லாமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பரா என்ட்ரி பண்ணி பாருங்க. அப்பதான் நான் அடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய இ பேங்கிங் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். கிளியர்? இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, கிளியர். சீனியர் சார் கிளியர் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா இ பேங்கிங் கனெக்டிவிட்டி, இன்னும் பேங்கிங் ஃபீச்சரை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.